ஹலோ, வணக்கம். நம்ம வீட்டுங்களில் குடும்பத்துங்களில் மோஸ்ட்லி எல்லா குடும்பத்துலேயுமேங்க சண்டை இல்லாமல்லாம் இருக்காது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும், கோபங்கள் வரும் தான். ஒரு சில வீட்டில் கொஞ்சம் பெருசாக புதாகரமாக வெடிக்கலாம். நிறையா சண்டை போட்டு நீ நானுன்ட்டு அந்த மாதிரி வார்த்தைகளை அள்ளி விட்டுருவாங்க, இல்லை கையில் ஆரம்பிப்பாங்க. அது பா அது அது போல் சண்டை வரும்போது நம்ம ஒன்று புருஷங்க சவுண்டு போட்டாங்கன்னா ஒய்ஃப் அமைதியாக வெளியே வந்துடுங்க. அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டோம்னாவே அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு அந்த கோபத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கல. நீங்கள் எத்தனை பேசின்றங்க கத்தின்றங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடணும். டிவி உடைக்கிறது, ரிமோட் உடைக்கிறது, இருக்கிற பொருள் இல்லை டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது, எத்தனை பண்ணிகிட்டு இருக்கட்டும். அவரு தான் டென்ஷன் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கினீங்கன்னா நீங்கள் தலைவலி உங்களுக்கு கிடையாது. நீங்கள் அமைதியாக போயிடலாம். அப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து வெளியே நீங்கள் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் பாட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கினே இருந்தீங்கன்னாவே சார் நம்ம இவ்வளோ கத்தனம் இத்தனை போட்டு உடைச்சோம், அப்போ கூட அவங்க எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணலையேன்னு போயிடுவாங்க ஒரு இடத்துல. அதே போல் நீங்கள் சப்போஸ் சத்தம் போடும்போது கணவரும் அதே போல் வெளியே வந்துடணும். எப்படின்னா கத்தின்ட்டுருங்க கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு அந்த கோவம் இருக்க வரைக்கும் கத்தின்ட்டு இருக்க போகிறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாங்க? சரி, அதுக்கடுத்து என்ன செய்ய முடியும்? ஒன்று அந்த அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு போயிட்டு வர முடியும். அப்புறமா அதனால் கோவம் வரும்போது நாம்ளும் ஆப்போசிட்டில் இருக்க யார் இருக்கோமோ அவங்கள நம்ம சத்தம் போடவே தேவையில்லை. அமைதியாக வெளியே போயிடலாங்க. வெளியில் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும், அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அப்படி இருந்துட்டோம்னாவே, ஏன்னா நம்மளை பார்த்து தான் நம்ம பசங்க வளர்கிறாங்க. நம்ம என்ன ஆக்ட் பண்ணுறோமோ, நம்ம என்ன செய்கிறோமோ அதே தான் நம்ம பசங்க செய்வோம். அதனால் அவங்க எதிர்க்க நம்ம எதுவுமே பேசிக்க வேண்டாம். யார் சண்டை போடுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் இருக்கவங்க அமைதியாக நம்ம வெளியே வந்துடலாம். அதுக்காக அவங்க அப்புறமா அந்த கோவம்லாம் குறைஞ்ச பிறகு நீங்கள் இப்படி சண்டை போட்டது சரிதானான்னு ஜஸ்ட் ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணிங்கனாவே அடுத்த சண்டைக்கு வராது, கொஞ்சம் பேசிடலாம். இப்போ நீங்கள் பேசும்போதே நானும் அதே போல் சண்டை போட்டேன்னா பசங்களோட மனசு என்ன ஆகும்? அதனால தான் நான் அமைதியாக அந்த இடத்துல போனேன். இதே போல் இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணாதீங்க. அதுபோல் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிக்கினே இருந்தோம்னாவே அந்த சொல்ல சொல்ல அதுவே அப்புறமா நம்மளுக்கு ஹேபிட் ஆகிடும். ஓ, இது நம்ம கத்தனோம்னா அவங்க வெளியே வந்துடுவாங்க, அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவாங்க, நம்ம பேசுகிறதுக்கு அவங்க அந்தளவுக்கு வேல்யூ கொடுக்கல, நம்ம சண்டை போட வேண்டாம் அப்படின்ட்டு அந்த இடத்த அலசி பார்த்து பேசி அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்துடலாம், இல்லைங்களா? சண்டை வரும்போது நம்ம அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணுங்க. வெரி சிம்பிள். ஓகே, பாய், தேங்க்யூ.